Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா My name is Shruti. இந்த மூவியோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். My name is Shruti. 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஹன்ஷிகா மோத்வானி தான் லீடர்ல எடுத்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியோட ஷார்ட் அதோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அவங்கள பாட்டிலால் அடிச்சு மண்டையை உடைச்சு பாத்ரூம்ல கட்டி போட்டு வெளியில போயிடறாங்க. வந்து பார்க்கும்போது அவரோட பாய் ஃப்ரெண்ட் பாடிக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணு அந்த இடத்துல இறந்து கிடக்குறா. அட் தி சேம் டைம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவை யாரு பிளாக்மெயில் பண்றாங்க, போலீஸ் கிட்டே ஹீரோயின் மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிச்சாங்க, இதுக்கும் ஹீரோயினுக்கு என்ன சம்மந்தம், இந்த எம்எல்ஏ யாருங்கிறதெல்லாம் போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாருங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்ச்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் மாஃபியாவை சுத்தி நடக்கக்கூடிய கிரைம்ஸ் அட்ரஸ் பண்ணி அழகா காமிச்சிருக்காங்க. காஸ்மெட்டிக் சர்ஜரிக்காக மற்றவங்களோட தோலை எப்படி திருடுறாங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்கக்கூடிய த்ரில்லர் மூவிகள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்டல் டிராமா கிளிக் அவுட் ஆனதால தான் வாட்சபிள். இந்த மூவில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பதிலாக ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சூப்பரா இம்ப்ரூவ் செமையா நடிச்சதால ஹன்ஷிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா தரமா ஒரு சம்பவமா அமைஞ்சிருக்கு. அவங்க தான் இந்த மூவிக்கு பேக் போனா அமைஞ்சிருக்காங்கிறதையும் மறந்துடாதீங்க. செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா எடுத்து ப்ராப்பரா நரேட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பே பொறுத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் செகண்ட் ஆஃப் செமையா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா எண்ட் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா நீட்டான மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாமே பார்த்து ப்ராப்பரா நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் அண்ட் டிராமா சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா நரேஷன்ல கொண்டு போயிருந்தாங்க. போலீஸ் ஆஃபீஸரை தாண்டி ஹீரோயின் அந்த பிரச்சனையிலிருந்து மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்க, இதுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணும்போது மெடிக்கல் மாஃபியாவோட ஸ்கேமை கண்டுபிடிச்சாங்கிறத நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபிளாஷ்பேக்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. மூவில இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிராபேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பைக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் பே நரேஷனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவா ப்ரெடிக்டபிளான சிம்பிளான டோன்ல தான் டேக் ஆஃப் ஆச்சு. அதை மட்டும் அவங்க இன்னும் பார்த்து பெட்டராகவும் ப்ராப்பரா ரைட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் அட்வான்ஸ் சஜஷனா மட்டும்தான் இருக்கு. ஸ்டோரியோட கான்ஃபிளிக் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த அளவு ஸ்ட்ராங்கா இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. செகண்ட் ஆஃப்ல இன்டர்வலுக்கு அப்புறமேட்டு தான் கதையே கிக் ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருந்துச்சு. அண்ட் நான் இந்த ஸ்கிரீன் பே நரேஷன்ல உங்களை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிருக்காங்க. அது இன்னும் பெட்டராகவும் ப்ராப்பராகவும் மெடிக்கல் மாஃபியா ஸ்கேம்ஸை பத்தி நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட் கிடைச்சிருக்கும். வீக்கெண்ட்ல போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்ச்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி தான். ஹன்ஷிகாக்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மை நேம் இஸ் ஸ்ருதி மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் கிச்சன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துரும். டாடா பை, see you and love you all.